கண்ணும் இங்க வா. நாளைக்கு தமிழ் புத்தாண்டு பிறக்க போகுது. நம்ம பாரம்பரியப்படி எப்படி தயார் செய்யணும்னு பாட்டி சொல்லி தர்றேன், கேட்டுக்கோ. இந்த புத்தாண்டு வர்றதுக்கு முன்னாடியே வீட்டை ஒட்டடை அடிச்சு சுத்தமா வச்சுக்கணும். பழைய வேண்டாத பொருட்களை அகற்றிட்டு வீட்டை புதுப்பொலிவா மாத்தணும். நாளைக்கு காலையில கனிகாணுதல் செய்யணும். அதுக்கு தேவையான பொருட்களை இன்னைக்கே வாங்கி வைக்கணும். பழங்கள், மா, பலா, வாழை, மலர்கள், முக்கணிகள். மலர்கள்ல முக்கியமா வேப்பம்பூ மற்றும் கொன்றைப்பூ. மங்கள பொருட்களாக தங்கம், வெள்ளி நாணயங்கள், கண்ணாடி, வெற்றிலப்பாக்கு மற்றும் ரூபாய் நோட்டுகள் ஆகியவற்றை கொண்டு வாசல்ல நல்ல அரிசி மாவுல கோலம் போடணும். அப்புறம் மாவிள தோரணம் கட்டணும். தெரிஞ்சுக்கோ, மாவிள காற்றை சுத்தப்படுத்தி வீட்டுக்குள்ள மங்களத்தை கொண்டு வரும். இது நம்முடைய பாரம்பரியம். புத்தாண்டு அன்னைக்கு சாப்பாட்டுல எல்லா சுவைகளும் இருக்கணும். இனிப்பு, வெல்லம், கசப்பு, வேப்பம்பூ, உவர்ப்பு, உப்பு, துவர்ப்பு, மாங்காய், புளிப்பு, புளி, கார்பழ. வாழ்க்கையில வர்ற இன்பம், துன்பம் எல்லாத்தையும் சமமா ஏத்துக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த வேப்பம்பூ பச்சடி செய்யறோம். புத்தாடை உடுத்தி மாலை நேரத்துல கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு அங்க வாசிக்கப்படுற பஞ்சாங்கத்தை கேட்கணும். என்ன கண்ணு, எல்லாம் புரிஞ்சுதா? அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புதிய ஆண்டு உங்கள் வாழ்வில் மகிழ்ச்சியையும் அமைதியையும் எல்லா நன்மைகளையும் கொண்டு வரட்டும் என்று நான் மனதார வாழ்த்துகிறேன்.